அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறார். எனினும் இந்த கூட்டணியில் டிடிவி இணைவாரா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிக்காததையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது பற்றிய விவரங்கள் கருத்துக்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசுசாமி இணைகிறார். வணக்கம் சார். அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி பாமக நேற்று இணைந்தது. இன்று இதனைத் தொடர்ந்து அமித்ஷாவை சந்தித்து இபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் இன்றைய செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிமுகவில் ஓபிஎஸ் சேருவதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் அதேபோல டிடிவி இணைவாரா என்ற கேள்விக்கு எடப்பாடி முழுமையாக மறுப்பு தெரிவிக்காது நம்ம பார்க்க முடிகிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? எதிர்பார்த்த விஷயம்தான். காரணம், ஓபிஎஸ் ஒரு லிட்டிகண்ட்டுங்க. அதிமுக உரிமை சம்பந்தமான பல வழக்குகள்ல அவர் மனுதாரர் அல்லது புகார்தாரர். அந்த வழக்குகளெல்லாம் வாபஸ் வாங்கணும் முதல்ல. அப்படியான முயற்சி எதையும் அவர் எடுக்கல. அப்போ நேரடியாக கட்சி தலைமைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து நடத்தி வருகிற ஒருவரை கட்சிக்குள் இணைப்பது என்பது கடினம். காலையில தினமலர் செய்தி ஒரு சிறிய பெட்டி செய்தி தான். ஓபிஎஸ் ஆதரவாளர்களோட அதிமுகவில் பொங்கலுக்கு பிறகு இணைய போறாரு, அவருக்கு பொருளாளர் பதவி இல்லையே அவைத்தலைவர் பதவின்னு ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. இப்படி தொடர்ந்து இதை வளர விட வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்திருப்பார்கள். அமித்ஷா விருப்பம் அதுதான். அவர் அதை தொடர்ந்து 2019 இருந்தே சொல்றாரு, அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் அதிமுகவில் மீண்டும் இணைய வேண்டும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருடம் பல்வேறு பிரச்சனைகள், ஒருங்கிணைப்பாளர் இணைவு எல்லா பதவிகளையும் ஒழித்து விட்டு இப்போது பொதுச் செயலாளர் என்கிற ஒற்றை தலைமை கீழே வந்துவிட்டார்கள். பிஜேபியே மொத்தமாக தொகுதிகளை வாங்கி அதை கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுப்பது, இதற்கெல்லாம் நேற்றே எடப்பாடி பழனிசாமி முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். நேரடியாக பாமகவை கூப்பிட்டு பேசி தொகுதி ஒதுக்கீடு செய்து விட்டார். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி தலைமை அதிமுக தொகுதிகளை ஒதுக்கும். முன்பின்னாக இருக்கலாம், எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், கூடுதலாக இருக்கலாம். ஆனால் அதிமுக கூட்டணி இப்படித்தான் எடப்பாடி பழனிசாமியின் நிலைப்பாடு. டெல்லியில் வைத்து அமித்ஷாவிடமும் அதை பேசியிருக்கிறார். எனவே இப்போது அவர் அதை தெளிவுபடுத்தி விட்டார். இனிமேல் ஓபிஎஸ் அல்லது டிடிவி இருவருக்குமே அதிமுகவுக்கோ அதிமுக கூட்டணிக்கோ அல்லது பிஜேபியில் கொடுக்கிற சீட்டுகளை வாங்கிக் கொள்வதற்கோ வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அப்படி என்றால் அவர்கள் தாவேக்கு அணிக்குத்தான் போவார்கள். டிடிவியை பொறுத்தவரையிலே அவருக்கு கட்சிக்கு அங்கீகாரம் வேண்டும், அதிகப்படியான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும், அதிகப்படியான சீட்டுகளில் ஜெயிக்காவிட்டாலும் ஓட்டு வாங்க வேண்டும் தேர்தல் கமிஷனின் அந்த நிபந்தனைகளின்படி. அப்போதுதான் குக்கர் சின்னம் நிரந்தரமாகும். 17 சீட்டு அன்புமணி கொடுத்திருக்கிறார்கள். மாம்பழ சின்னம் நிரந்தர சின்னம் இல்ல. 17 சீட்லயும் அவர் அந்த நிபந்தனைகளின்படியான ஓட்டு வாங்க வேண்டும். சீமான்னா அவர் 234 தொகுதியிலும் நிக்கிறாரு. ஓட்டு வாங்குறது ஈஸியா இருந்தது. 17 தொகுதியில் நின்று அதே ஓட்டு வாங்க வேண்டியது வரும். அப்பதான் அந்த நிரந்தர சின்னம் ஆகும். இப்படியான கம்பல்ஷன்ஸ் இருக்கு. எல்லா கட்சிகளுக்கும் அந்த கம்பல்ஷன்ஸ் இருக்கு. அப்படி என்றால் அதற்கேற்ற கூட்டணியை தான் அவர்கள் தேடுவார்கள். அப்படியான வாய்ப்பு என்பது தாவேகா கூட்டணியில் தான் இருக்கிறது. திமுக கூட்டணிக்கு வந்தால் கூட அவ்வளவு சீட்டு கொடுப்பதற்கு அங்கும் வழி இல்லை. இப்படியான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு காட்டியிருக்கிற உறுதிப்பாடு தான் அதிமுகவின் நிலைப்பாடு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.